ஃப்ளர்ட் பண்ண என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. யாரு? காலேஜ் படிக்கிற. பேர் எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன் என் தங்கச்சியை? ஒரே வாட்டி பார்த்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ். பெண்கள் விஷயம் எனக்கு ஆல்ரெடி சில பேர் சொன்னதுதான். பெண்கள் விஷயத்துல விஷ்ணு வீக் இப்படிதாங்க சாட் பண்ணி எல்லாரையும் இது பண்ணுவார் அப்படிங்கறத அப்ப நான் நம்பல. சரி ஓகே, பாவம் நிஜமாவே ஒரு அடி வாங்கியிருக்கட்டும், அஃபெக்டடா இருக்கட்டும், எல்லாமே ஓகே. இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க ஸ்டேஷன் போகாம? வைஃப் கெட்ஸ் போர்டுன்னு அந்த கிளப் போடுறாரு. இல்லை இது என்ன விஷயம்? வெளில நீங்கள் தூக்கி வச்சு வைஃபை கொண்டாடுறீங்க, இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் வைஃபை விட்டு கொடுத்து வைஃப் கெட்ஸ் போர்டு அப்படின்னா அப்போ நீங்கள் அங்கே என்ன ட்ரை பண்ண வரீங்க? நான் குழந்தைங்களுக்காக தான் வாழ்கிறேன், இல்லைன்னா எனக்கும் அஷ்மிதாக்கும் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இங்கே பேசுறாரு. அடிச்சதே எனக்கு இன்னும் வலி இருக்குன்றாரு. அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்போ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கொஸ்டின் தான் இங்கே நிறைய. நிஜமாவே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் he has to give all the evidence. இப்போ இவர் இவ்வளோ நம்பிக்கையை குலைக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு, இத்தனை பொண்ணுங்க கிட்ட இப்படி பேசியிருக்காருன்னும் போது எந்த ஒய்ஃப்க்கும் கோவம் வரணுமா வரக்கூடாதா? ஏன் ரியாக்ட் பண்ணல அஷ்மிதா? ஏன் இன்னும் அஷ்மிதா வாயை திறக்கல? அஷ்மிதா வந்து வெளில சொன்னா மட்டும் தான் தெரியும். ட்ராமா வந்தது, விஷ்ணுவோட பேர் சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபோன் காணா போச்சுன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், டிபி ரிமூவ் பண்ண விஷயமாகட்டும், எல்லாமே தப்பிக்கிறதுக்கான ஒரு ட்ராமா, ஸ்கேமை மறைக்கக்கூடிய ஒரு ட்ராமான்றாங்க. அப்பெல்லாம் கிடையாது. அஷ்மிதா ஹஸ்பண்ட் ஸ்ரீ விஷ்ணுவோட லீக்டு வீடியோ பார்த்தோம். என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த கேஸ்ல? நிறைய நடந்துட்டு இருக்கு. நீங்க எதை கேட்குறீங்க சொல்லுங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கேம் டு இப்போ வரைக்கும் நிறைய நடந்துட்டு இருக்கு. அடுத்து 2 விதமான வீடியோஸ் வெளியாகி அவர் கையில காண்டமோடலாம் கதறி அழுத விஷயங்கள். பீர் விட்டுட்டீங்க. எஸ். இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சு என் மேல எந்த தப்புமே இல்லை, என்னை மிரட்டி தான் அப்படிலாம் பண்ண வச்சாங்கலாம் சொல்றாங்க. இல்லை நடக்கக்கூடிய விஷயம். சரி, இன்னைக்கு பார்க்க பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, விஷ்ணு அகெயின் லைக் டுக் அ ஸ்டாண்ட் ஆஃப் விக்டிம் தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி விக்டிம்னு அவர் பேசிட்டு இருந்தாரு. இங்கேயும் எப்படின்னா தான் ஒரு விக்டிம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. எனக்கு இருக்க ஒரே கேள்வி, நான் விஷ்ணு பேசலேருந்தே நான் திரும்ப கேள்விகளை வைக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேவா? சரி ஓகே, பாவம் நிஜமாவே ஒரு அடி வாங்கியிருக்கட்டும், அஃபெக்டடா இருக்கட்டும், எல்லாமே ஓகே. இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க ஸ்டேஷன் போகாம? இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாமல்? அந்த கேள்வி இப்போ அவர் அவங்கள பார்த்து இப்போ அவர் அந்த குரூப்பை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்ல அந்த இடத்துல. சரிங்க, அவங்க தங்கச்சிக்கு நான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கணும் போது அவங்க அப்பயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல இவ்வளோ நாள் அப்படின்னார்ல. இது ஏன் விஷ்ணு பார்த்து நான் திரும்ப வைக்கிறேன். அந்த வீடியோ 15 நைட் எடுக்கப்பட்டது தானே. 15 நைட் எடுக்கப்பட்டது அப்படின்னா ஒரு 16ஆம் தேதி போயிருக்கலாம், 17 போயிருக்கலாம், 18 எப்போ வேணால் போயிருக்கலாம். ஏன் இவ்வளோ நாள் கழித்து வெளில வந்திருக்காரு? முதல் முக்கியமான கேள்வி. ரெண்டாவது முக்கியமான கேள்வி என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்டனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. த்ரெட்டனிங் இருக்க யாருமே இமீடியட்டாக போய் காவல்துறைக்கிட்டேயோ கோர்ட்டுக்கிட்டேயோ போவாங்களா, இல்லை பொறுமையாக 6 முறை உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்களா? அந்த இடத்துல அடிச்சதே எனக்கு இன்னும் வலி இருக்குன்றாரு. அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்போ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கொஸ்டின் தான் இங்கே நிறைய. நிஜமாவே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் he has to give all the evidence. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாருல, என்னென்ன எவிடன்ஸ் கொடுத்தாரோன்னு நமக்கு தெரியல. இது அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் நமக்கு தெரியும். அது ஒரு வீடியோவில் அஷ்மிதா போர் அடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி இவரா பேசுன மாதிரிலாம் இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆமாம், சரி அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரோடது இருக்கு பார்க்க முடிஞ்சது நம்மளால. அது 2 பேர்கிட்டயுமே சேம் பேட்டர்ன் ஆஃப் லைக் கிளிப்ஸ் நல்லா இருக்குன்றதா இருக்கட்டும், அன்றைக்கே நான் நோட் பண்ணேன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், லிப் ஷேடு நல்லா இருக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது அந்த காலேஜ் பொண்ணுக்கிட்ட பேசின ஒரு விஷயமா இருக்குது. அடுத்த வீடியோ இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களோட ஒரு டெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த சாட்டில் யூ மேரிடுன்னு கேட்கும்போது ஆமாம் மேரிடுன்னு சொல்லும்போது யுவர் ஹஸ்பண்ட் இஸ் லக்கி அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்புறம் ஆர் யூ மேரிட் ரைட் அப்படின்னு கேட்கும்போது வைஃப் கெட்ஸ் போர்டுன்னு அந்த கிளப் போடுறாரு. இல்லை இது என்ன விஷயம்? வெளில நீங்கள் தூக்கி வச்சு வைஃபை கொண்டாடுறீங்க, இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் வைஃபை விட்டு கொடுத்து வைஃப் கெட்ஸ் போர்டு அப்படின்னா அப்போ நீங்கள் அங்கே என்ன ட்ரை பண்ண வரீங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இவர் அங்கே சொல்லும் போது எல்லாம் அடல்ட்டு தான் பேசினாங்க அப்படிங்கிறாரு. ஒரு பையன் பொண்ணுக்கிட்ட பேசினா அமைதியாக இருன்றோம்ல, ஒரு பொண்ணு உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் தான் ரொம்ப நல்ல லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கீங்களா, எதுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரி பேசணும்? ஒன்று, அவர் ஆன் ஸ்க்ரீனில் இருக்க விஷ்ணு வேறு, ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்க விஷ்ணு வேறு. ஓகே, இந்த ஸ்கேம் விஷயமா யாராவது கால் பண்ணி நான் அஷ்மிதா கிட்ட சொல்லிடுவேன், இதை பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லும் போது அவர் சொல்கிற ஒரே விஷயம், இது எதுக்கு அஷ்மிதா கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன், நான் குழந்தைங்களுக்காக தான் வாழ்கிறேன், இல்லைன்னா எனக்கும் அஷ்மிதாக்கும் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இங்கே பேசுகிறாரு. ஆன் ஸ்க்ரீனில் போய் உட்காந்துட்டு அஷ்மிதா மாதிரி உழைங்க, சம்பாதிங்க, வைங்க அப்படியெல்லாம் பேசுகிறாரு அந்த இடத்துல. அப்போ எது ரியல் விஷ்ணு? அது ரியல் விஷ்ணுவா, இது ரியல் விஷ்ணுவா? விச் ஒன் இஸ் ரியல் அண்ட் விச் விஷ்ணு இஸ் ரியல் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். சில ஆண்கள் பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரி இருந்துட்டு உள்ளுக்குள்ள ஓனாயா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படிதான் இதை பார்க்கணும். சரி கண்டிப்பாக. ஏன்னா இவர் இந்த இடத்துல எப்படின்னா, எங்கடா சான்ஸ் கிடைக்கும், எங்கடா வலைய விரிக்கலாம், மாட்டினதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுகிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவரோட விஷயம் இந்த இடத்துல இருக்கக்கூடியது. நம்மளால் பார்க்கவே முடியுது இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா வை பிகாஸ் என்ன எதனால் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பெண்கள் விஷயம் எனக்கு ஆல்ரெடி சில பேர் சொன்னது தான். பெண்கள் விஷயத்தில் விஷ்ணு வீக் இப்படி தாங்க சாட் பண்ணி எல்லாரையும் இது பண்ணுவார் அப்படிங்கிறத அப்போ நான் நம்பலை. ஆனால் இப்போ நான் நம்புகிறேன் அந்த விஷயத்தை, பெண்கள் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே.
விஷ்ணு வந்து ஃப்ரெண்டோட தங்கச்சி விஷயத்திலே கை வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் அடிச்சு துன்புறுத்தி அவர் பாக்கெட்ல இருந்து காண்டம் எடுத்த வீடியோலாம் வந்துச்சுல. ஃப்ரெண்டோட தங்கச்சி விஷயத்துல என்ன நடந்துச்சு? சரி, ஃப்ரெண்டோட தங்கச்சி விஷயத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏங்க நல்லா தெரியுது அவர் தான் சாட்டை இனிஷியேட் பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்றாரு, ட்ராப்புங்கிறாரு. ஆனால் அங்கே சொல்லப்பட்ட விஷயம் என்னவா இருக்குன்னா, இவர் அங்கே சில் பண்ண வந்தபோது தான் வந்துட்டு தங்கச்சி கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் அவர் பேச ஆரம்பிச்சாரு சாட்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அவர் சொன்ன வீடியோவில் என்ன இருக்குன்னா, என்னையும் தங்கச்சியும் தனியாக விட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் அந்த இடத்துல ரொம்ப கொச்சையாக பேசக்கூடியது அங்கே நம்மளால பார்க்க முடியுது. ஓகேவா? இங்கே என்னன்னா, சரி நிஜமாவே அந்த விஷயம் காண்டம் எடுத்துட்டு வந்து உண்மை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் காண்டம் எடுத்துட்டு வரணும்? இல்லை இவர் சொல்றதை பார்த்தா அவங்க தான் வச்சு என்ன பேச சொன்னாங்கன்றாரு. இவர் குழந்தையா பேசலாம் உன்னை கொண்டுடுவேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாருல்ல, மிரட்டுறாருல, ரவுடியை வச்சு கால் பண்ணி மிரட்டினாங்கன்றாருல, 1 கோடி ரூபா கேட்டாங்கன்றாருல. எங்க இம்மீடியட்டா நீங்க கீழே அந்த வீட்டை விட்டு இறங்கி வந்து நீங்க தப்பிச்சு போது ஒரு 100 கால் பண்றதுக்கு உங்களுக்கு என்னங்க? அவங்களும் அதே வீட்டுக்குள்ள தானே இருக்க போறாங்க. 100 கால் பண்ணி நேரா போலீஸ் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம். ஏன் இதெல்லாம் நீங்க பண்ணல? இதுதான் கேள்வியா இருக்கு. ஃப்ரெண்டோட தங்கச்சி கிட்ட சில் பண்ண போனதா சொல்றீங்களா? ஃப்ரெண்டோட தங்கச்சி கிட்ட இல்ல, அவர் சொல்றாரு பிளே ஸ்டேஷன் விளையாட போன ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு தானே சொல்றாரு அந்த இடத்துல. அப்ப ஃப்ரெண்டோட தங்கச்சியை தான் மீட் பண்ண போயிருக்காருல்ல, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போயிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் கேங்க பிளே ஸ்டேஷன் விளையாடுறதுக்காக மீட் பண்ண போயிருக்காங்க அந்த இடத்துல. ஆனா அன்னைக்கு அவர் பாக்கெட்ல இருந்து எடுக்கப்பட்ட காண்டம்ங்கிறது அது உண்மைதானா? அந்த விஷயம் அதுவுமே ஸ்டில் இப்போ இவர் சொன்ன கான்ட்ரவர்சியா தான் இருக்கு. இவர் சொன்னது என் வச்சு என்னை எடுக்க வச்சு பீர் பாட்டிலாம் அப்படிங்கிறாங்க. பட் அதான் சொல்றேன், இப்போ வந்து அந்த குரூப்பை சார்ந்தவர்கள் வெளியே வந்தா மட்டும்தான் அந்த பீர் பாட்டிலாங்க எப்படி வந்தது, காண்டம் எப்படி வந்ததுன்னு எல்லாமே நமக்கு தெரிய வரும். அந்த விஷ்ணு மீது இவ்வளவு அலிகேஷன்ஸ் இருக்கு. கோடி கணக்கில் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு. அப்புறம் அடுத்தடுத்து 2-3 பொண்ணுங்க கூட தப்பா சாட் பண்ணி இது பண்ணிட்டாரு. ஏன் அஷ்மிதா இன்னமும் வாய் திறக்காம மௌனமா இருக்காங்க? நானும் அதே தான் கேட்குறேன். ஏன் இன்னும் அஷ்மிதா வாயை திறக்கல? அஷ்மிதா வந்து வெளில சொன்னால் மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த ஸ்கேம் வரும்போதா இருக்கட்டும், அஷ்மிதா யாராவது அவங்களை அப்ரோச் பண்ணும்போது எனக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை, என்ன கேட்டால் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்களோட லெட்டர் ஹெட்ல அஷ்மிதா அக்கௌண்ட்ல அவங்க போட்ட விஷயமா இருக்கட்டும், இது வந்து பிஸ்னஸ் லாஸ்ன்னு அவங்க சொன்னதாக இருக்கட்டும், மக்களை நிறைய கொந்தளிக்க வச்சுச்சு அந்த விஷயம். ஓகே, அதை தாண்டி அதுக்கப்புறம் அவங்க போட்ட விஷயம் என்னவா இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா, வேணும்னா லீகல் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருந்தது. ஏங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு பொண்ணுங்க விஷயம், அதுவும் நீங்களும் ஒரு பொண்ணு தானே. எனக்கும் புரியுது அந்த இடத்துல எப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்துட்டு அஷ்மிதா அவர்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, டியூ டேட் இருக்குது, இன்னும் எப்போ வேணால் டெலிவரி ஆகலான்ற ஒரு கண்டிஷன் இருக்கும்போது அவங்க மனநிலைமை எனக்கு புரியுது. எவ்வளோ மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த இடத்துல, எந்த அளவுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் வீடியோ என்னன்னாவது வந்து வெளில பேசலாம்ல, ஏன் பேசலான்றதா இப்போ அவ்வளோ பேரோட கேள்வி. எல்லாத்துக்குமே வீடியோ படக்கூடிய அஷ்மிதா ஏன் ஹஸ்பண்ட் விஷயத்துல எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இது வரைக்கும் கொடுக்கலங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு. வெளில வந்து பேசிட்டா முடிஞ்சிச்சு இல்லைங்க இந்த இடத்துல. என்ன ஆச்சு, ஏதாச்சு, நீங்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா, ஒரே வீட்டில் இருக்கீங்க, ஏன் பெண்கள் கூட அவர் பேசுறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இவ்வளோ விஷயங்கள். ஏங்க இப்போ எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே வீட்டில் இருந்தாலே ஹஸ்பண்ட் வந்து சில டைமில் ஃபோன் எடுக்க பயப்படுறதோ, ஒய்ஃப் ஃபோன் எடுக்க பயப்படுறதோ, அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு பயம், ரிலேஷன்ஷிப், நம்பிக்கை எல்லாமே தானே. இப்போ இவர் இவ்வளோ நம்பிக்கையை குலைக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு, இத்தனை பொண்ணுங்க கிட்ட இப்படி பேசியிருக்காருன்னும் போது எந்த ஒய்ஃப்க்கும் கோவம் வரணுமா வரக்கூடாதா? ஏன் ரியாக்ட் பண்ணல அஷ்மிதா? அதுதான் அவங்க தான் வெளில வந்து வாயை திறக்கணும். அதுக்கு விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒய்ஃப் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. அந்த பெண்கள்கிட்டையும் அந்த ஸ்டூடெண்ட்கிட்டையும் விஷ்ணு தப்பாக நடந்துக்கிறதுக்கோ தப்பாக சாட் பண்ணுறதுக்கோ சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. சரி, இன்னும் அதுக்கான நான் சொன்ன எக்ஸ்பிளிசிட்டான எவிடன்சஸ் நமக்கு கிடைக்கல. ஆனால் சில பேர் நம்மக்கிட்ட பேச வரைக்கும் சொன்ன விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, சில பேர் வந்து அவங்கள விஷ்ணுவை வந்து இந்த ஓப்பன் ஆஃபர், ஏன்னா நம்ம லா லாங்குவேஜில் சொல்லுவோம் ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் ஈக்குவல் டு அக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். நிறைய பேர் அவரோட ஆஃபர் ஆஃப் ட்ரேடிங்கை பார்த்து நிறைய பேர் போய் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகே, இன்னும் இங்கே என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு விஷ்ணு சைட்லேருந்து அந்த பிரீத்தி மேனேஜர் சைட்லேருந்து அவங்களா கால் போயிருக்கு, ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் இன்ட்ரெஸ்டடா அப்படின்லாம் மாதிரி போயிருக்கு. அப்போ அந்த நம்பரில் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியும் இதில் இருக்கு இல்லையா? விஷ்ணு வந்து கோடிக்கணக்கில் பணத்தை ஏமாத்துறாரு. அதை மறைப்பதற்காக தான் பொண்ணுங்க விஷயத்துல விஷ்ணு இப்படி வீக்குங்கிற மாதிரியான டிராமா வீடியோக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சில கமெண்ட்ஸ் போடுறாங்களே. உண்மையிலுமே அந்த கோடிக்கணக்கான பணத்தை எல்லாம் தான் மட்டும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக அல்லது ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிராமாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, தான் மட்டுமா இல்லை இதில் இன்னும் எத்தனை பேர் சம்பந்தம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஸ்டில் அன்ஆன்சர்டு கொஷின் தான். ஏன்னா இது அடுத்தடுத்த கட்ட இப்போ இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்கொயரி போகும்போது தான் அந்த உள்ளே போயிருக்க இன் அண்ட் அவுட் ட்ரான்சாக்ஷன் வச்சு தான் யார் யாருக்கு போயிருக்கு, இல்லை அதில் வந்து எவ்வளோ பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு, அதில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்களா, இல்லை பினாமியா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிய வரும். அது வெளில வந்துருச்சுனாலே கல்பிரிட் யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சோ ஃபார் சொல்லக்கூடிய 3 பெயர்கள் இதில் வந்து ஆனந்தி, பிரீத்தி அண்ட் விஷ்ணு. பிரீத்தி அவங்க மேனேஜர், ஆனந்தி அவங்க அம்மா. இந்த ட்ரேடிங் விஷயம் இன்றைக்கி நேற்று நடக்கல, 2017-18 நடக்குதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுல ஆனந்தி பிளேட் அ வெரி பிக் ரோல் அவங்க அம்மா. அதுல இப்ப கோடிக்கணக்கில் பணத்தை ஏமாத்திட்டாங்க, அதை மறைக்கிறதுக்காக பொண்ணுங்க விஷயம் வெளியில வந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணுங்க விஷயத்துல மறைக்கிறதுக்காகவோ அல்லது அந்த பண விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்காகவோ அஸ்மிதாவும் விஷ்ணுவும் பிரிய போறாங்க, டைவர்ஸ் வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த டிராமா வெளியில வரப்போகுதுலாம் பேசிக்கிறாங்களே.
இது நிறைய இருக்குது இது. ஏன்னா ட்ராமா வந்தது, விஷ்ணுவோட பேர் சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபோன் காணா போச்சுன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், டிபி ரிமூவ் பண்ண விஷயமா இருக்கட்டும், எல்லாமே தப்பிக்கிறதுக்கான ஒரு ட்ராமா, ஸ்கேமை மறைக்கக்கூடிய ஒரு ட்ராமான்றாங்க. அப்போல்லாம் கிடையாது. ஸ்கேமுக்கான ஒரு விஷயம் ஒரு பக்கம் போகுது, இந்த பொண்ணுங்களுக்கான விஷயம் ஒரு பக்கம் போக தான் போகுது. அவங்க அப்படி நிஜமாவே டிவோர்ஸ் அப்படின்னு எதாவது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் கிரவுண்டாக அந்த இடத்துல அவங்க எதாவது சொல்லணும் இல்லையா? அப்போதான் அது தெரிய போது ட்ராமாவாக இருக்க போதா இல்லை இந்த ரீசனுக்காக அவங்க திரும்ப டிவோர்ஸ் போகிறாங்களா அப்படிங்கிற விஷயம். இந்த ஸ்கேம் விஷயமா இருக்கட்டும் அல்லது பொண்ணுங்க விஷயமா இருக்கட்டும், விஷ்ணு அரெஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த ஸ்கேம் சின்ன லெவல் ஸ்கேம் கிடையாது. ஓகே, இந்த பொண்ணுங்க விஷயம் நான் அதுதாங்க திரும்ப சொல்கிறேன். ஸ்கேமில் இப்போ தான் கொஞ்சம் பேராக கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளில வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த பொண்ணுங்க விஷயத்தில் இன்னும் கம்ப்ளைண்ட் வரல, இன்னும் பீப்புள் வெளியே கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு சிவியாரிட்டியாக இருக்குன்றதை பொறுத்து அங்கேயும் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகும். விஷ்ணு அரெஸ்ட் ஆனார்னா அவருக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு? இங்கே சீட்டிங் இருக்குது, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்குது, சைபர் ஸ்டாக்கிங் இருக்குது இந்த இடத்துல. இன்னும் வேறு நான் தான் சொல்கிறேன் இல்லையா, இன்னும் இப்போதைக்கு நமக்கு தெரிகிற வரைக்கும் பேசியிருக்காரு, ஃப்ளாட் பண்ணியிருக்காரு, செக்ஸ்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குன்னு தான் நமக்கு தெரியும். அதை தாண்டி என்னங்கிறது பாதிக்கப்பட்டவங்க வெளில வரும்போது தான் நமக்கு தெரியும் என்னென்ற பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே தெரியும். தோராயமாக ஒரு 10 வருஷம் தண்டனை கிடைக்க வாய்ப்பு 5-7 ஒரு டைம் மேக்ஸிமம். ஓகே. அஸ்மிதா பொறுத்த வரைக்கும் 3வது குழந்தை வயிற்றுல இருக்கு. இந்த நேரத்தில் அஸ்மிதாவோட ஹஸ்பண்ட் விஷ்ணுவுக்கு இப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. இதை பற்றி அஸ்மிதா சீக்கிரமே மீடியா வெளிச்சத்தில் 2 பேருமே வரணும். அஸ்மிதாவும் வரணும், அந்த குரூப்பை சார்ந்தவர்களும் வெளில வரணும். அஸ்மிதா இது சம்மந்தமாக பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக நன்றி. நன்றி.